Hi everyone, welcome to Impulse Coaching Institute. President and Governor கிடையான legislative powers சட்டமீற்றும் அதிகாரங்கள் பார்ட் 1 லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம். ஸோ இன்னும் அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்துருங்க. பார்த்ததுக்கு பிறகு பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். ஸோ த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். ஸோ குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு இடையிலான அந்த சட்டமீற்றும் அதிகாரத்தில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ஆர்டிகல் 103 ஃபார் பிரசிடென்ட் அண்ட் 192 ஃபார் கவர்னர். ஸோ இது ரெண்டுமே எதை பத்தி பேசுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, குறிப்பிட்ட சில காரணங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம், தகுதி நீக்கம் செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், பார்லிமெண்ட் எம்பிஸை ஆர்டிகல் 102 படி 102 படி டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம். சட்டமன்ற உறுப்பினர்களை ஆர்டிகல் 191 படி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தகுதி நீக்கம் செய்வோம். ஸோ அப்படி தகுதி நீக்கம் பண்ணக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருடையதாக இருக்கும் அப்படின்னா ஆர்டிகல் 103 படி குடியரசுத் தலைவருடையதாகவும் ஆர்டிகல் 192 படி ஆளுநருடையதாகவும் இருக்கும். ஸோ தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு இறுதி முடிவு எடுக்கக்கூடிய அதிகாரம். ஸோ த ஃபைனல் டெசிஷன் மேக்கிங் இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆர்டிகல் 103 படி பிரசிடென்ட் அண்ட் 192 படி பார்த்தீங்க அப்படின்னா லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் கவர்னர். ஆனா இது எந்த கேஸ்க்கு பொருந்தாது அப்படின்னா இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு தி ஆன்டி டிஃபெக்ஷன் லா. கட்சித்தாவல் தடை சட்டத்துக்கு இது பொருந்தாது. ஏன்னா கட்சித்தாவல் தடை சட்டத்தின்படி இறுதி முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம், ஒரு உறுப்பினரை தகுதி நீக்கம் செய்வது மீதான இறுதி முடிவெடுக்கிற அதிகாரம் யாருடையதா தான் இருக்கும் அப்படின்னா ஒன்லி இட் லைஸ் இன் த பிரிசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் த ஹவுஸ், அந்த அவையினுடைய தலைவர் கிட்ட தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர், ராஜ்யசபாவா இருந்தா மாநிலங்களவை தலைவர் சேர்மன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவையா இருந்தா ஸ்பீக்கர், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் சட்ட மேலவையாக இருந்ததுன்னா சேர்மன் தலைவர். ஸோ இந்த பிரிசைடிங் ஆஃபீஸர் கிட்ட தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா மூலியமா தகுதி நீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிற இறுதி அதிகாரம் இருக்குமே தவிர பிரசிடென்ட்டுக்கோ கவர்னருக்கோ அதுல பவர் இல்லை. ஆனா மற்ற உறுப்பினர்களுக்கு சாதாரணமா டிஸ்குவாலிஃபை பண்ணும்போது இறுதி முடிவு எடுக்கிற அதிகாரம் பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் தான் அந்த ரெஸ்பெக்டிவ் ஹவுசஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட், ஆர்டிகல் 111 இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் ஆர்டிகல் 200 இன் கேஸ் ஆஃப் கவர்னர். ஸோ இந்த ரெண்டு ஆர்டிகலுமே ரொம்ப 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 முக்கியமான ஆர்டிகல். ஏன்னா இது எதை பத்தி பேசுதுன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்த மாதிரியே பிரசிடென்ட் அண்ட் கவர்னர் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருடைய ஒரு அங்கம் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம். ஏன் அங்கம்னு பார்த்தோம் அப்படின்னா, பார்லிமெண்ட்ல போடக்கூடிய எல்லா பில்ஸ்க்குமே பிரசிடென்ட் ஒப்புதல் கொடுத்தாதான் ஆக்ட் ஆக மாறும். அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ஸ்ல பாஸ் பண்ணக்கூடிய எல்லா பில்ஸ்க்கும் கவர்னர் ஒப்புதல் கொடுத்தாதான் சட்டமாக மாறும். அப்போ பிரசிடென்ட்டும் கவர்னரும் அந்த கன்சர்ன் பில்ஸ் மேல என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த ஆர்டிகல் 111 படியும் ஆர்டிகல் 200 படியும் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆர்டிகல் 111 படி பார்லிமெண்டுடைய 2 ஹவுஸ்லையும் ஒப்புதல் வாங்கப்பட்ட பிறகு ஒரு பில் ஆனது பிரசிடென்ட் டேபிளுக்கு போச்சு அப்படின்னா பிரசிடென்ட் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹி கேன் கிவ் அசென்ட் டு த பில், அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மசோதாவை அக்செப்ட் பண்ணிட்டு அசென்ட் பண்ணலாம். அப்படி அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி தட் பிகம்ஸ் அன் ஆக்ட். அப்படி குடியரசுத் தலைவரால் ஒரு மசோதா ஏற்றுக்கொள்ளப்படுது அப்படின்னா அது சட்டமாக நிறைவேற்றப்படும். அது பிரசிடென்ட்டுக்கு உண்டான ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஒன், he can withhold his assent to the bill. அந்த மசோதாவை அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா நிலுவையில நிறுத்தி வைக்கலாம். அக்செப்ட் பண்றேன்னு சொல்லாம, ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்லாம என்ன பண்ணலாம், அதை நிலுவையில நிறுத்தி வைக்கலாம். ஸோ இந்த நிலுவையில நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இட் மீன்ஸ் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறதுக்கு தான் அர்த்தம். பட் கான்ஸ்டியூஷன் டஸ் நாட் மென்ஷன் அபவுட் த வேர்ட் ரிஜெக்ட். அப்படிங்கிற நிராகரித்தல்ங்கிற வார்த்தையை மென்ஷன் பண்ணல, வித்ஹோல்டு நிறுத்தி வைத்தல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்படி எவ்வளவு நாள் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னா காலவரையின்றி நிறுத்தி வைக்கலாம். எந்த விதமான அதுக்குன்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட காலம் எதுவும் வரையறுக்கப்படவில்லை. தேர்ட் ஒன் இஸ் ரிட்டர்ன் த பில் ஃபார் த ரீகன்சிடரேஷன் ஆஃப் த ஹவுஸ். அந்த அவையினுடைய பரிந்துரைக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த மசோதாவை திருப்பி அனுப்பலாம். இதுல சில குறைபாடுகள் இருக்கு, இதுல சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு, ஸோ இந்த மிஸ்டேக்ஸை சரி பண்ணுங்க, இந்த குறைபாடுகளை தீர்த்து வைங்க, கரெக்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த நாடாளுமன்றத்துக்கே அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பலாம். அப்படி நாடாளுமன்றத்துக்கு திருப்பி அனுப்பக்கூடிய மசோதாவை நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவைகள் அமெண்ட் பண்ணியோ, ஓகே பிரசிடென்ட் சொல்லிட்டாங்கன்னு அதை கரெக்ஷன்ஸ் பண்ணியோ, இல்ல அதுல எந்த விதமான அமெண்ட்மெண்ட்ஸும் பண்ணாமலோ திரும்ப என்ன பண்ணலாம், பிரசிடென்ட் டேபிளுக்கு அனுப்பலாம். அப்படி திரும்ப அது பிரசிடென்ட் டேபிளுக்கு வரும்போது இந்த முறை பிரசிடென்ட்டுக்கு வேற எந்த ஆப்ஷனுமே கிடையாது. டெஃபினெட்லி அவங்க என்ன பண்ணிதான் ஆகணும்னா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்து தான் ஆகணும். இது மூணும் தான் ஆர்டிகல் 111 படி ஒரு மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கக்கூடிய அதிகாரத்தை பத்தி பேசுது. ஃபர்ஸ்ட், பிரசிடென்ட் அதுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்கலாம். ரெண்டாவது, அது என்ன பண்ணலாம் அப்படின்னா வித்ஹோல்ட் பண்ணலாம், நிலுவையில நிறுத்தி வச்சிருக்கலாம், எந்த விதமான கால வரையறையும் கிடையாது. மூணாவது, he can return that bill to the house. அந்த மசோதாவை திரும்ப அவைக்கு அதை திருப்பி அனுப்பலாம். அப்படி அந்த மசோதாவை பார்லிமெண்ட்டுக்கே திருப்பி அனுப்பிச்சாருன்னா பார்லிமெண்ட் அந்த பில்லை அமெண்ட் பண்ணியோ, கரெக்ஷன்ஸ் பண்ணியோ, இல்ல கரெக்ஷன்ஸ் பண்ணாமலோ என்ன பண்ணலாம் அப்படின்னா he can return that bill to the president. மறுபடியும் அதை பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். அப்படி பிரசிடென்ட்டுக்கு அந்த பில் திரும்ப வரும்போது டெஃபினட்டா பிரசிடென்ட் என்ன பண்ணிதான் ஆகணும், கண்டிப்பா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இதேதான் இன் கேஸ் ஆஃப் ஆர்டிகல் 200 இன் கேஸ் ஆஃப் கவர்னர். ஆளுநருக்கும் இதே மாதிரியான அதிகாரங்கள் தான். ஒரே ஒரு வித்தியாசம்,
அதை ஆளுநர் எங்க அனுப்பிச்சு வைப்பார் அப்படின்னா சட்டப்பேரவைக்கு அனுப்பிச்சு வைப்பார். சட்டப்பேரவை அதை அமெண்ட் பண்ணியோ பண்ணாமலோ திரும்ப வந்துட்டு ஆளுநர் டேபிளுக்கு அனுப்பும் போது ஆளுநர் என்ன பண்ணி ஆகணும், அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் ஆர்டிகல் 200 படி ஆளுநருக்கு உண்டான அதிகாரங்கள். இப்போ ரீசெண்டா கூட பாத்தீங்க அப்படின்னா நீட் விலக்கு மசோதாவா இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறைய மசோதாக்களை கவர்னர் என்ன பண்ணார் அப்படின்னா தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கே ரிட்டர்ன் பண்ணினார். அப்படி திருப்பி அனுப்பும் போது தமிழ்நாடு சட்டமன்றம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மசோதாவை அமெண்ட்மெண்ட் கவர்னர் சொன்ன அமெண்ட்மெண்ட்ஸை பண்ணியும் பண்ணாமலும் திரும்பவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆளுநருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அப்போ ஆளுநருக்கு கண்டிப்பா என்ன பண்ணிதான் ஆகணும், அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ பட் இந்த ஆர்டிகல் 111 200 இட் இஸ் கம்ப்ளீட்லி a discretionary power of the president and governor. ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் இது முழுக்க 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 தனிப்பட்ட அதிகாரம் தானே தவிர இதுல யாரும் தலையிட முடியாது. நோ ஜுடிஷியல் ரிவ்யூஸ் பாசிபிள். இதுல நீதிமன்றம் உள்ள தலையிடவே முடியாது. ஏன் இவ்வளவு நாள் பில்லை நிறுத்தி வச்சிருக்கீங்க, ஏன் இந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணுவீங்க, ஏன் இந்த பில்லை அக்செப்ட் பண்ணுவீங்க, எந்த கேள்வியுமே யாருமே கேட்க முடியாது. இந்த 111 200 கம்ப்ளீட் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். இதுல யாருமே எந்த கேள்விகளும் எழுப்ப முடியாது. ஈவன் கோர்ட்டு கூட இந்த விஷயங்களை தலையிட முடியாது. பட் பிரசிடென்ட்டை தாண்டி கவர்னருக்கு அடிஷனலா இன்னொரு டிஸ்கிரிஷனரி பவர் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது இன்னொரு அடிஷனலான ஒரு பவர் இருக்கு. என்ன அப்படின்னா தட் இஸ் ஆர்டிகல் 201 விதி 201 படி he can reserve that bill for the president. குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை அவர் ஃபார்வர்ட் பண்ணலாம், அனுப்பிச்சு வச்சிடலாம், பரிந்துரைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பொதுவா இந்த 3 கண்டிஷன் தான் கவர்னருக்கு உண்டு. ஆனா பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற மாதிரியே தான் கவர்னருக்கு அந்த 3 கண்டிஷன் உண்டு. ஆனா கவர்னருக்கு அடிஷனலா ஆர்டிகல் 201 படி இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னால முடிவெடுக்க முடியல அப்படின்னோ இல்ல ரொம்ப முக்கியமான முடிவு நீங்க அந்த டெசிஷனை எடுங்கனோ கவர்னர் என்ன பண்ணலாம், he can send that bill to the president. குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை ஃபார்வர்ட் பண்ணலாம். இதுல 2 விதமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒண்ணு, இந்த மாதிரியான மசோதாக்கள் வந்தா கண்டிப்பா அதை குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பிச்சு வைக்கணும்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இந்த மாதிரியான மசோதாக்கள்ல முடிவெடுக்கிறது ஆளுநரே எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு பில் பாஸ் பண்றாங்க. அந்த பில் ஸ்டேட் ஹைகோர்ட் மாநில உயர்நீதிமன்றத்துக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி, இட் டேஞ்சர்ஸ் த ஹைகோர்ட், அந்த உயர்நீதிமன்றத்துக்கு ஏதோ பிரச்சனையை எழுப்புற மாதிரியோ இல்ல ஆபத்து விளைவிக்கிற மாதிரியான பில்லாகவோ இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா கவர்னர் ஷுட் ரிசர்வ் தட் பில் ஃபார் த பிரசிடென்ட். கண்டிப்பா ஆளுநர் அந்த மசோதாவை ஆர்டிகல் 201 படி குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்பி வைக்கணும். இட் இஸ் an obligatory function of the governor. கட்டாயம் ஆளுநர் செய்ய வேண்டிய விஷயம். அதுவே ஒரு மசோதாவை சட்டப்பேரவை தாக்கல் செய்யறாங்க. அந்த மசோதா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், தேசிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு, இல்ல பொதுமக்கள் நலன் கருதுனதா இருக்கு, இல்ல வேற ஏதாவது ஜெனரலிஸ்டிக்கான விஷயமா இருக்கு அப்படின்னா அதை வேணும்னா ஆளுநர் குடியரசுத் தலைவர் பரிந்துரைக்கு அனுப்பலாம். இல்லைன்னா ஆளுநரே என்ன பண்ணிக்கலாம், அந்த மசோதா மீதான முடிவுகளை எடுத்துக்கலாம். பட் ஒரு ஸ்டேட் ஹைகோர்ட் மாநில உயர் நீதிமன்றத்துக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரி ஏதாவது ஒரு மசோதாவை சட்டமன்றம் தாக்கல் செய்தா டெஃபினெட்லி இட் இஸ் an obligatory function. கண்டிப்பா அதை ஆளுநர் யாருக்கு தான் அனுப்பிச்சு வைக்கணும், 201 படி குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கு தான் அனுப்பிச்சு வைக்கணும். இதுதான் ஆர்டிகல் 111 200 and 201 படி குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் ஒரு மசோதாவின் மீது முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம். நெக்ஸ்ட், Article 72 and Article 161, that is pardoning power of the president and governor. குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநரின் மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரம். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு பவர். ஏன்னா அடிக்கடி நியூஸ்ல வந்துட்டு இந்த ஆர்டிக்கலை பத்தி பேசுவாங்க. ஈவன் நம்ம தமிழ்நாட்டில் கூட முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்குல 7 பேர்த்து விடுதலை செய்யறது பத்தின விஷயங்கள் அடிக்கடி ஆளுநருக்கு இருக்கிற அதிகாரம், குடியரசுத் தலைவருக்கு இருக்கிற அதிகாரம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடிக்கடி விவாதங்கள்ல வந்திருக்கும். ஸோ அப்படி பிரசிடென்ட்டுக்கு ஆர்டிகல் 72க்கும் கவர்னருக்கு ஆர்டிகல் 161 பர்டானிங் பவர்னு சொல்லக்கூடிய மன்னிப்பு வழங்கக்கூடிய அதிகாரத்தை பத்தி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் 2 பேர்த்துக்குமே காமனா இருக்கக்கூடிய பவர் என்ன அப்படின்னா இந்த ஆர்டிகல்ஸ் படி குடியரசுத் தலைவர் ஆளுநர் யாரா இருந்தாலும் சரி இவங்க 2 பேருக்குமே அந்த தண்டனை காலத்தை குறைப்பதற்கான அதிகாரம் உண்டு. அட் த சேம் டைம் அந்த தண்டனையை நிறுத்தி வைக்கிறதுக்கான அதிகாரம் உண்டு, தண்டனையை மாத்துறதுக்கான அதிகாரம் உண்டு, இல்ல தண்டனையிலிருந்து கம்ப்ளீட்டா விடுதலை செய்யறதுக்கான அதிகாரம் உண்டு. இந்த 4மே குடியரசுத் தலைவருக்கும் உண்டு, ஆளுநருக்கும் உண்டு. ஓகேங்களா? ஸோ தண்டனையை நிறுத்தி வைக்கிறது, தண்டனையை குறைக்கிறது, தண்டனையை மாத்துறது, தண்டனையிலிருந்து விடுதலை பண்றது, இது 4மே குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் 2 பேத்துக்கும் சமமா இருக்கிற அதிகாரம். ஆனா ஆளுநரை விட குடியரசுத் தலைவருக்கு இன்னும் 2 அதிகாரம் ஜாஸ்தியா இருக்கு இந்த கேட்டகரியில. என்ன அப்படின்னா தூக்கு தண்டனை மீதான முடிவுகள் எடுக்கிறதுல குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. Only a president can pardon a death sentence. தூக்கு தண்டனை கைதிகளை மன்னிக்கும் அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா ஆளுநருக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அட் த சேம் டைம் கோர்ட் மார்ஷியல்னு சொல்லக்கூடிய ராணுவ சட்டங்களால ஒருத்தர் தண்டிக்கப்பட்டு இல்ல ராணுவ நீதிமன்றத்தால் ஏதாவது தண்டனை வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்கள மன்னிக்கிற அதிகாரமும் குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டே தவிர ஆளுநருக்கு கிடையாது. ஸோ
ராணுவ சட்டங்கள், ராணுவ நீதிமன்றங்கள் மூலியமாக தண்டனை வழங்கப்பட்டவங்களை மன்னிக்கிற அதிகாரமும் பிளஸ் தூக்கு தண்டனை கைதிகளை மன்னிக்கும் அதிகாரமும் ஆளுநருக்கு கிடையாது, குடியரசுத் தலைவருக்கு தான் உண்டு. பட் ஆனா காமனா 2 பேருக்கும் இருக்கிற பவர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தண்டனைகளை குறைக்கலாம், மாற்றி அமைக்கலாம், தண்டனையிலிருந்து விடுதலை செய்யலாம், இல்ல தண்டனைகளை நிறுத்தி வைக்கலாம். இது நாலுமே ஆர்டிகல் 72 and 161 படி இட் அப்ளிகேட்ஸ் டு போத் பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். நெக்ஸ்ட் அடுத்தது, இன்கேஸ் பிரிசைடிங் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய அவை தலைவர்கள்னு சொல்லக்கூடிய லோக்சபானா ஸ்பீக்கர் அண்ட் டெபுட்டி ஸ்பீக்கர், ராஜ்யசபானா சேர்மன் அண்ட் டெபுட்டி சேர்மன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவை அப்படின்னா சட்டப்பேரவை சபாநாயகர், சட்ட மேலவை அப்படின்னா சட்ட மேலவை தலைவர். ஸோ ஒருவேளை இவங்களுடைய சீட்ஸ் எல்லாம் வேக்கண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லோக்சபா ஸ்பீக்கர், லோக்சபா டெபுட்டி ஸ்பீக்கர் 2 பேர்த்து சீட்டும் சைமல்டேனியஸா வேக்கண்ட்ல இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணலாம்னா லோக்சபால இருக்கிற ஏதாவது ஒரு மெம்பரை டெம்பரரியா ஸ்பீக்கராக அப்பாயிண்ட் பண்ணலாம். அதுக்கான பவர் இருக்கு. அதே மாதிரி தான் கவர்னருக்கும் சட்டப்பேரவை சபாநாயகர், துணை சபாநாயகர், சட்ட மேலவை தலைவர், துணைத் தலைவர் இவங்களுடைய பதவி ஒரே நேரத்துல வேக்கண்டா இருக்கிற சமயத்துல ஏதாவது ஒரு உறுப்பினர், அந்த ஹவுஸ்ல உறுப்பினரா இருக்கிற யாராவது ஒருத்தரை கவர்னர் என்ன பண்ணலாம், அந்த பிரிசைடிங் ஆஃபீஸராக உட்கார வைக்கலாம். இதுக்கான பவர் பிரசிடென்ட்டுக்கும் இருக்கு, கவர்னருக்கும் இருக்கு. இந்த பவரை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் புரோட்டம்னு சொல்லக்கூடிய இடைக்கால சபாநாயகர்கள் நியமிக்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு முறை மக்களவைக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகும் சரி, சட்டப்பேரவைக்கு தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகும் சரி, உறுப்பினர்கள் எல்லாருமே பதவி ஏற்றுப்பாங்க. லோக்சபா எம்பிக்களும் சட்டப்பேரவையில எம்எல்ஏக்களும் உறுப்பினர்களாக பதவி ஏற்றுப்பாங்க. அப்படி அவங்களுக்கு பதவி பிரமாணத்தை யார் பண்ணி வைக்கணும்னு கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்குன்னா அங்க பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட்டும் ஸ்டேட்ல கவர்னரும். ஆனா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 543 மக்களவை எம்பிக்களுக்கும் குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணத்தை செஞ்சு வைக்க முடியாது. அதே மாதிரி சட்டப்பேரவையில் இருக்கிற எல்லா உறுப்பினர்களுக்கும் ஆளுநர் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க முடியாது. ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வாயிருக்காங்க, எலெக்ட் ஆயிருக்காங்க, இன்னும் அவங்க முறைப்படி பதவி ஏற்கல. அவங்க முறைப்படி பதவி ஏற்றா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சட்டப்பேரவை சபாநாயகரையும் மக்களவை சபாநாயகரையும் ஓட் பண்ணி செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஓட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் வேணும், அவங்க உறுப்பினரா பதவி ஏற்றிருக்கணும். அப்போ உறுப்பினரா பதவி ஏற்கல, ஆனா உறுப்பினரா பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை. ஸோ அப்ப இந்த டைம்ல தான் பிரசிடென்ட்டும் கவர்னரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு வின் பண்ணியிருக்கிற எம்எல்ஏஸ் அண்ட் எம்பிஸ்ல யாரு சீனியர் மோஸ்ட் மெம்பரோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடைக்கால சபாநாயகராக அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. விச் மீன்ஸ் ஸ்பீக்கராக அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கான பவரை கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கு. ஸோ அவங்கள தான் நம்ம ஸ்பீக்கர் புரோட்டம், இடைக்கால சபாநாயகர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி அந்த இடைக்கால சபாநாயகர் உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் எல்லாம் பண்ணி வச்சதுக்கு பிறகு அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் பெர்மனன்ட் ஸ்பீக்கரை எலெக்ஷன் மூலியமாக எலெக்ட் பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி பிரிசைடிங் ஆஃபீஸர்ஸோடைய சீட் சைமல்டேனியஸா வேக்கண்டா இருக்கிற பட்சத்துல பிரசிடென்ட்டோ கவர்னரோ அவங்களுக்கு யாரை வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுடைய ரைட்ஸை பயன்படுத்தி பிரிசைடிங் ஆஃபீஸர்ஸாக அப்பாயிண்ட் பண்ற அதிகாரம் அவங்களுக்கு உண்டு. இதே தான் இன் கேஸ் ஆஃப் ராஜ்யசபா ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்லையும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் தான் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர், குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் இடையில் இருக்கக்கூடிய சட்டம் இயற்றும் ரீதியான அதிகாரங்கள். இதுல இன்னும் ஒரு பவர் இருக்கு, தட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு கவர்னர், ஆனா அது குடியரசுத் தலைவருக்கு மட்டும் அந்த அதிகாரம் பொருந்தும். தட் இஸ் ஆர்டிகல் 108 ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட், நாடாளுமன்றத்துடைய கூட்டத்தை கூட்டும் அதிகாரம். ஸோ ஆர்டிகல் 108 படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் மக்களவை மாநிலங்களவை 2 அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் ஒரே அவையில உட்கார வைப்பாங்க. ஸோ இதுதான் ஜாயிண்ட் சிட்டிங்னு சொல்லக்கூடிய கூட்டு அமர்வு. எப்போ இந்த கூட்டு அமர்வு நடக்கும் அப்படின்னா 2 இன்ஸ்டன்ஸ் அப்போ இந்த ஜாயிண்ட் சிட்டிங்கை நடத்துவாங்க. ஃபர்ஸ்ட் எப்போ அப்படின்னா தட் இஸ் ஆர்டிகல் 87 படி குடியரசுத் தலைவர் மக்களவையில் நாடாளுமன்றத்துல சிறப்பு உரையாற்றுவார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி பிரசிடென்ட் பார்லிமெண்ட்ல ஸ்பெஷல் அட்ரஸ் நிகழ்த்தும் போது மக்களவைக்கு தனியா மாநிலங்களவைக்கு தனியா உட்காந்து பேச முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஜாயிண்ட் சிட்டிங்னு சொல்லக்கூடிய கூட்டமர்வுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இது ஒரு இன்சிடென்ட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வேற எப்போ ஜாயிண்ட் சிட்டிங்க்கு மூவ் ஆவாங்க அப்படின்னா ஒரு பில் பாஸ் ஆகுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் டேபிளுக்கு போகுதுன்னா கண்டிப்பா 2 ஹவுஸ்மே அக்செப்டன்ஸ் கொடுத்துருக்கணும். மக்களவையும் கொடுத்துருக்கணும், மாநிலங்களவையும் கொடுத்திருந்தா மட்டும்தான் அந்த பில் எங்க போகும், பிரசிடென்ட் டேபிளுக்கு போகும். பிரசிடென்ட் கையெழுத்து போட்டாதான் அது ஆக்டாக மாறும். ஆனா எல்லா டைமே 2 ஹவுஸும் அக்செப்டன்ஸ் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை. ஒருவேளை லோக்சபா ஓகே பண்ணி ராஜ்யசபா வேண்டான்னு சொல்லலாம், இல்ல ராஜ்யசபா ஓகே பண்ணி லோக்சபா வேண்டான்னு சொல்லலாம். இப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயிண்ட் சிட்டிங், அதாவது ஒரு மசோதா 2 அவைகளுக்கும் ஒப்புதல் பெறதுல முட்டுக்கட்டை ஏற்பட்டிருக்கு, ஒரு டெட்லாக் சிச்சுவேஷன் அரைஸ் ஆயிருக்கு அப்படின்னா அப்ப எங்க மூவ் ஆவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜாயிண்ட் சிட்டிங்க்கு போவாங்க. ஸோ அப்போ கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கிறது ஜாயிண்ட் சிட்டிங் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறது யாரா இருக்கும், ஆர்டிகல் 108 படி பிரசிடென்டா இருக்கும். ஆனா அந்த ஜாயிண்ட் சிட்டிங்க்கு யார் தலைமை தாங்குவாங்க, ஹூ பிரிசைட் ஓவர்ஸ் த ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, மக்களவை சபாநாயகர் கூட்டத்துக்கு தலைமை தாங்குவாரு. ஆனா அந்த கூட்டத்துக்கு அனுமதி அளிக்கிறது யாரு, அழைப்பு விடுக்கிறது யாரு, பிரசிடென்ட் தான். ஓகேங்களா? இதுதான் கவர்னருக்கு இல்லாம பிரசிடென்ட்டுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷல் பவர் அப்படின்னா ஆர்டிகல் 108ல சொல்லி இருக்கிற ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் த ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்.
அண்ட் இதே மாதிரி பிரசிடென்ட் அண்ட் கவர்னருக்கு டைரக்டான லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ்னு சொல்லாம ஒரு இன்டைரக்டான ஃபினான்ஷியல் ரீதியான லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். தட் இஸ் ஆர்டிகல் 110 படி பிரசிடென்ட்டுக்கும் ஆர்டிகல் 199 படி கவர்னருக்கும் அந்த பவர் உண்டு. விதி 110 குடியரசுத் தலைவருக்கும் விதி 199 ஆளுநருக்கும் உண்டு. என்ன அப்படின்னா ரிகார்டிங் த பெர்மிஷன் ஆஃப் மணி பில்ஸ். ஒரு பண மசோதா அவையில தாக்கல் செய்யப்படுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா யாருடைய ஒப்புதலை வாங்கணும்னா அங்க பிரசிடென்ட்டுடைய ஒப்புதலை வாங்கணும், இங்க கவர்னருடைய ஒப்புதலை வாங்கணும். ஸோ லோக்சபால மட்டும்தான் அந்த மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டுடைய பெர்மிஷன் தேவை. அதே மாதிரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சட்டப்பேரவையில மட்டும்தான் அந்த மணி பில்னு சொல்லக்கூடிய பண மசோதாவை தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கு ஆளுநருடைய பெர்மிஷன் தேவை. இங்க ஆர்டிகல் 110, ஸ்டேட்ல ஆர்டிகல் 199. அதே மாதிரி ஆர்டிகல் 112 விதி 112 இட் டாக்ஸ் அபவுட் தி ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆண்டு நிதிநிலை அறிக்கை. தட் இஸ் நத்திங் பட் பட்ஜெட். அதே மாதிரி ஆர்டிகல் 202 இட் டாக்ஸ் அபவுட் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இன் ஸ்டேட். மாநிலத்தில் பட்ஜெட்டை பத்தி பேசக்கூடியது தான் விதி 202. ஸோ 112 நாடாளுமன்றத்திலையும் 202 சட்டமன்றத்திலையும் ஆண்டு நிதிநிலை அறிக்கை பத்தி பேசுது. இப்படி ஒரு நிதியமைச்சர் ஆண்டு நிதிநிலை அறிக்கைன்னு சொல்லக்கூடிய பட்ஜெட்டை தாக்கல் பண்ணும்போது யாருடைய பர்மிஷன் கண்டிப்பா வாங்கியிருக்கணும் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி இங்க மாநிலத்துல ஆளுநருடைய பர்மிஷன் வாங்கியிருக்கணும். அவங்களுடைய பெர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது தாக்கல் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் தான் சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அதுல முக்கியமான சில ஆர்டிகல்ஸ் பார்த்திருப்போம். ஸோ அதனுடைய லிங்க் நம்மளுடைய கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. இது ரிமைனிங் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் பிட்வீன் த பிரசிடென்ட் அண்ட் கவர்னர். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்டை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.